வணக்கம் நண்பர்களே. நான் ஒன்று சொல்லட்டுமா? கதையின் தலைப்பு வாசம் குதிரை மிரண்டது. எப்படி என்று பார்ப்போம். நம் மகாத்மா காந்தி நம் நாட்டினுடைய தேசத்தந்தை என்று அழைக்கப்படுபவர். அவரும் ஜீவா நம் நாட்டுக்காக உழைக்கப்பட்டவர். இவங்க இருவரும் சாலையில் ஒரு முறை நடந்து போறாங்க. அப்ப சாலையில் குறுக்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேண்டாத நீரோடை போய் கொண்டிருக்கிறது. அது கொஞ்சம் அகலமான நீரோடைன்னு எடுத்துக்கிடலாம். ஜீவா காந்தியிடம் சொல்றார், காந்தி ஒரு நிமிஷம் ஜி, கொஞ்சம் பின்னே போய் முன்னே அப்படி காலை எட்டி வைத்தோம் என்றால் இந்த நதியை கடந்து அந்த பக்கம் போகலாம். அதுக்கு காந்தி சொல்றார் ஒரு பதில். அதுதான் நாம் எடுத்துக்கிடக்கூடிய மிக மகத்தான ஒரு சொல். முன்வைத்த காலை நான் பின் வைப்பதில்லை ஜீவா, பரவாயில்லை, நான் அதன் வழியாகவே செல்கிறேன், நீங்கள் எப்படி வரணுமோ வந்திருக்கிறேன். சரி, இதுதான் நம் வழியினுடைய முதல் பாதை இது. சரி, இப்ப கதைக்குள்ள செல்வோம். இதே மாதிரி தான் ஒரு இளைஞன் வெளிநாட்டில இருந்து ஒரு பெரிய குதிரையில நல்ல ஒரு சிகப்பு துண்டு, அது எப்படின்னா தோல் துண்டு என்று தான் நம்ம இப்பொழுதுக்கே சொல்லுவோம். இந்த பக்கத்துல பாத்தீங்கன்னா பஞ்சு பஞ்சா இருக்கும் அந்த துண்டு. அந்த துண்டை தலப்பா கெட்டி அப்படி குதிரையில ஜம்முன்னு வர்றான் கோல்கொண்டாவை பார்த்து. அப்போ ஏன் அங்க இருந்து வர்றான் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பல கடல்கள் கடந்து பிள்ளை அங்க இருந்து வர்றான். எதுக்காக வர்றான் அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா, அது அவனுடைய சொந்த முயற்சி. அவன் எடுத்துக்கொண்ட அந்த வேலை, அது என்ன வேலை அப்படின்னு அந்த இடத்துல நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவன் அத்தர் அங்கிருந்து தயாரிச்சு கொண்டுட்டு வர்றான். 1,00,000 ரோஜா பூக்களை எடுத்தால்தான் 1 ounce அத்தர் தயாரிக்க முடியும். அவன் 10,00,000 பூக்களை எடுத்து 10,00,000 அத்தர் தயாரிச்சு 10 ounce தயாரிச்சு அவன் கொண்டு வர்றான் அங்கிருந்து. அப்ப அங்கிருந்து இங்க கோல்கொண்டாவுக்கு ஏன் கொண்டு வரான் அப்படின்னு சொன்னா, அங்குள்ள ராஜா அந்த மன்னர் அத்தரை ரொம்ப விரும்பி யூஸ் பண்ணக்கூடியவர் அப்படிங்கிறது அவனுக்கு ஏதோ ஒரு வாயில தெரிஞ்சிருக்கு. பரவாயில்ல, அப்போ நம்ம எடுத்த தொழிலை கண்டிப்பா அந்த இடத்துல கொண்டுட்டு போய் தான் சக்சஸ் பண்ண முடியும், கொண்டு போவோன்ட்டு தான் அமைப்பில்ல அங்கிருந்து பல கடல்கள் கடந்து குதிரையில பயணம் செஞ்சு இங்க வர்றான் கோல்கொண்டாவுக்கு. கோல்கொண்டா மன்னரை பார்த்துடலாம் அப்படின்னுட்டு போகும்போது அங்க மன்னரை பார்க்கறதுக்கான வாய்ப்பு வரமாட்டேக்கு. அங்குள்ள வாயில் காவலர்கள் அந்த இளைஞனுக்கு மன்னரை பார்ப்பதற்கு விட மாட்டேங்கிறாங்க. அப்போ எதற்காக நீங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அந்த இளைஞன் சொல்லுறான், நான் அத்தர் கொண்டு வந்திருக்கிறேன், நான் மன்னனை பார்த்து மன்னனுக்கு நான் கொடுக்கணும், என்னுடைய தொழிலை நான் மகத்தான தொழிலாக நான் மாத்தணும், ஆனா அவர் மூலம்தான் இதை நான் வெளிக்கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்றான். போபோ, பெரிய அத்தர் கொண்டு வந்துட்டானா. சரி, எங்க காட்டு பார்ப்போம். ஏன்னா அத்தர்னா எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய ஒரு மனசுக்குள்ள பெரிய விஷயம். ஏன்னா தான் வாரம் அப்படிங்கிறது இன்னொருத்தருக்கு தெரியணும் அப்படிங்கிற அளவுக்கு நாம அதை யூஸ் பண்றோம் இன்னைக்கு. ஆனாலும் அவனும் அதையத்தான் மனசுக்குள்ள வச்சுட்டு அவன் கொஞ்சம் இறங்கி காட்டு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். பிள்ளை ஆனா அங்கிருந்து கொண்டுட்டு வந்தது 3 பாட்டில் கொண்டு வந்தான். எப்படி அப்படின்னா, ஒரு சாண்டல், 3 விதமான பாட்டில், 3 விதமான செண்டு, அது ஒரு சாண்டல் கொண்டு வந்திருக்கிறான். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜாஸ்மின் கொண்டு வந்திருக்கிறான், ஒரு ரோஸ் கொண்டு வந்திருக்கிறான். அவன் முதல்ல காட்டினது சாண்டல். அவன் சாண்டலை எடுத்து மேல லேசா அவன் கை விரலில் இழுவி பார்த்த உடனே அப்படி தடவுறான். அந்த வாசம் அவனை மயக்குது. சரி சரி, ஆனாலும் நான் மன்னரிடம் உன்னை விட முடியாது போ அப்படின்ட்டான். ஏன்னா அவன் வாங்கிக்கிட்ட வேற செஞ்சான் அந்த சாண்டல் சண்டை. சரி பரவாயில்ல, என்ன பண்ண, வேற வழி இல்லை.
சரி நான் மன்னரை எப்போ பார்க்கலாம் அப்படின்னு. மன்னரெல்லாம் பார்க்க 1 வாரம் ஆகும், நீ போயிட்டு வா அப்படின்றான். சரி என்ன பண்ண, வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தாப்புல சுற்றி வருவான். அந்த குதிரையிலேயே சுற்றி வரான். அவன் வந்த குதிரையோ உயரமான குதிரை. அந்த குதிரையிலேயே கோல்கொண்டாவை சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்கிறான். அப்போ அடுத்தாப்புல ஒரு நாள் வர்றான். வரும் பொழுது அந்த முதல்ல நின்ன வாயில் காவலன் அந்த அரண்மனையில் இல்லை, கோட்டைக்கு. அடுத்தாப்புல பார்த்தா இன்னொருத்தன் நிற்கிறான். சரி நான் மன்னரை பார்க்கணும் அப்படின்னா, ஏன் பார்க்கணும், எதுக்கு பார்க்கணும், அதே தான் சொல்கிறான். அப்புறம் எங்கே காட்டி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் வேற வழி இல்லை பிள்ளைக்கு. எப்படியாவது மன்னர்கிட்ட அவன் கொண்டுட்டு வந்த அந்த பெரிய பொக்கிஷத்தை கொண்டுட்டு போய் மன்னர் கையில் கொடுத்துடணும், நாம மன்னர் மூலமாக வெளியாக தெரியணும் அப்படிங்கிற மாதிரி அவனுடைய ஆதங்கம் இருக்குது. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு மற்றொரு செண்டு ஜாஸ்மினை எடுத்து அவன் கையில் கொடுக்குறான். ஜாஸ்மினையும் அதே போல அவன் தடவி பார்க்கறான். வாசம் அவனை மனசு அப்படி உருக்கி கொண்டுட்டு போகுது. அவன் கொஞ்சம் இறங்கி வாரான் வாயில் காவலன். சரி வேற ஒன்றும் இல்லை, மன்னர் வெள்ளிக்கிழமை தொழுகைக்கு வருவார். தொழுகைக்கு வரும் பொழுது மக்கள் திரண்டு நிற்பாங்க. ஆனா அந்த மக்கள் திரண்ட கூட்டத்துல நீ எப்படி மன்னரை பாப்பியோ எனக்கு தெரியாது, ஆனா அன்னைக்கு தான் மன்னர் வருவாரு, நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன், ஏன்னா அவன் லஞ்சம் வாங்கிட்டான் பார்த்தீங்களா, அந்த லஞ்சத்துக்கு சென்ற நன்றிக்கடன் மாதிரி எனக்கு அந்த இடம் தெரியுது. சரி பரவாயில்ல, அந்த இடத்துல அவன் சொல்லிட்டான். இவனும் சரின்னு சொல்லிட்டான். பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை வருது. வெள்ளிக்கிழமை வரும் பொழுது இதே மாதிரி தான் அவன் பார்க்குறான். அவன் குதிரை மேலே நின்று தான் பார்க்குறான் பிள்ளை. ஆனால் இவன் குதிரையை விட மன்னர் வந்த குதிரையோ அவனுடைய கண்களை அப்படி பறிக்குது. அப்படி ஒளி அவன் கண்ணுக்குள்ள அப்படி ஒரு சுடரிட்டு எரியுது. அந்த அளவுக்கு மன்னருடைய உடையும் மன்னர் வந்த குதிரையும் அவனுக்கு காட்சி கொடுக்கு. பரவாயில்ல, எப்படியாவது மன்னரை பார்த்துட்டோம், மன்னர்கிட்ட இந்த நம்ம கொண்டுட்டு வந்த அத்தரை கொண்டு போய் கொடுத்துடலாம் அப்படின்னு பார்த்தா அங்க நின்ன காவல்துறையினர்கள் எல்லாரும் அவனை உள்ள விட மாட்டாங்க. அங்கங்க காவல்துறையிட்ட போராடி உள்ள போறான். உள்ள போனாலும் ஃபைனலா வரக்கூடிய காவல்துறை அவன் கழுத்தை கையால் வச்சு நெரிச்சு அவனை வெளியில அந்த நம்ம மன்னர்கிட்ட போவிடாத அளவுக்கு கொண்டு வரான். அவனால தாங்க முடியல. மன்னரோ கோட்டைக்குள்ள போகிறதுக்கு நான் 1 செகண்டா 5 செகண்டான்னு தெரியல. மன்னர் உள்ள போயிட்டா நாம வந்த காரியம் சக்சஸ் ஆக முடியாது அப்படிங்கிறதுனால பிள்ளை என்ன பண்ணுவான், அந்த காவல்துறையினுடைய கையை மீறி அவரை விட்டு தள்ளி வெளியில வந்துட்டு அவன் பேண்ட் பேக்ல இருந்தக்கூடிய அத்தரை எடுப்பான். ரோஸ் செண்டை தூக்கிட்டு அப்படியே கோல்கொண்டா பாறையில ஒரு வீசுவான் பாருங்களேன். அங்க வீசு சட்டுன்னு ஒரு சவுண்டு கேட்கும். அந்த பாட்டில் உடையும். அந்த இடத்துல பாட்டில் உடைஞ்ச அடுத்த கணம் அந்த வாசமானது குதிரையே, மன்னருடைய குதிரை அப்படி மிரண்டு பீரிட்டு அப்படி நிற்கும் பாருங்களேன். மிரண்டு நிற்கும் அந்த இடம். அந்த மிரண்டு நின்ன இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அந்த மன்னர் அப்படி திரும்பி பாப்பாரு பாருங்க. வந்த காரியம் முடிஞ்சிச்சு, வாடா குதிரையை எடுத்துட்டு நம்ம நாட்டுக்கு கிளம்புன்ட்டு அந்த இளைஞன் கிளம்பிடுவான். அவன் வெற்றியாளனாக வந்திருக்கான். ஆனா அவன் எழுத்துல அவன் வரிகளில் கடைசியாக எழுதப்பட்ட வரி என்ன என்று பாருங்கள் நண்பர்களே. ஒருவேளை நீங்க கோல்கொண்டா போனா அந்த மன்னர் கோட்டைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பாறையை 1 நிமிடம் அந்த முகர்ந்து பாருங்கள். இன்னும் அந்த ரோஜா அத்தர் அந்த இடத்தில் உங்களை வாசம் செய்து வரும். வணக்கம் நண்பர்களே. நாமும் இதே போலதான் முன்வைத்த காலை பின்வைக்காமல் நம் வாழ்க்கையை தொடருவோம். கதை என்னுடையது, புரிதல் உங்களுடையது. நன்றி.